வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். கட்லட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். யூஸ்வலாக கட்லட்டை எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணக்கூடிய க்ரீன் கட்லட். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துருவோம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி, பொடியாக நறுக்கின குடமிளகா, பொடியாக நறுக்கின பீன்ஸ், பாலக்கீரையை கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு தண்ணிலாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா, பிரெட் கிரம்ஸ், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சை மிளகா, இஞ்சி அரைச்ச பேஸ்ட், கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நான் பாலக்கீரையை கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாலக்கீரை பிடிக்கும்னாக்கா நிறையா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வேக வச்சு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் பீன்ஸையும் போட்டு வதக்கிக்க போகிறோம். இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னா போதும். இதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வதக்குறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அடுத்தது வேக வச்ச பட்டாணி, கொத்தமல்லி, வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கிற பீன்ஸ், குடமிளகா, வேக வச்ச பாலக்கீரை, புதினா, பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட், உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கட்லட் எண்ணெயில் போடும்போது உடஞ்சி வந்துடும். அப்படி சப்போஸ் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவையும் பிரெட் கிரம்ஸையும் கொஞ்சம் நிறையா சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இதை மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையிலெல்லாம் ஒட்டாத மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுப்போம். இப்போது கட்லெட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் பாலக்கீரையை கொஞ்சம் நிறையா சேர்த்துருந்தோம்னாக்கா நல்லா ஃபுல் க்ரீனாக இருந்திருக்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்லெட்டுக்கு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் உருட்டி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இருக்கட்டும்.
அடுத்தது நம்ம இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது கட்லெட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக பைண்டிங்காக பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கட்லெட்டை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது இதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து இது மாதிரி நல்லா பரட்டி எடுத்து இப்போ வச்சுக்கலாம். இன்னொன்று பண்ணுறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அங்கேயே நல்லா வடிச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே பரட்டி விட்டுடலாம். பார்க்கவே கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், கட்லெட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த கட்லெட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.